ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 36. நாம ரூபே குணஜன்ம கர்மபீர் நிரூபிதவ்யே தவ தஸ்ய சாக்ஷிணக மனோவச்சோப்யாம் அனுமேய வர்த்தமனோ தேவ கிரியாயாம் பிரதயந்தி அதாபிஹி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இல்லை, நாம ரூபே நாமமும் ரூபமும், குணங்களுடன், ஜன்ம தோற்றம், கர்மபி செயல்கள் அல்லது லீலைகள், நிரூபித்தவ்யே ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை, தவ உங்களுடைய, தஷ்ய அவரது, சாட்சின நேரடி பார்வையாளரான, மனதின், வச்சோப்யாம் வார்த்தைகள், அனுமேய கற்பனையான எண்ணம், வர்த்மன வழி, தேவ பகவானே, கிரியாயாம் பக்தி செயல்களில், பிரதியந்தி அவர்கள் உணர்கின்றனர், அதபி எனினும், ஹி உண்மையில் பக்தர்களால் உங்களை உணர்ந்தறிய முடியும். டிரான்ஸ்லேஷன். பகவானே, வெறும் மனக்கற்பனையில் ஈடுபடுபவர்களால் உங்களுடைய உன்னத நாமமும் உருவமும் அறியப்படுவதில்லை. பக்தி தொண்டால் மட்டுமே உங்களுடைய நாமம், ரூபம் மற்றும் குணங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பத்ம புராணம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாமவேத் கிராஹ்யம் இந்திரியைக சேவோன்முகே ஜிஹ்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்பிருதி அதக. களங்கமடைந்துள்ள பௌதீக புலன்களை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகள் ஆகியவற்றின் உன்னதத்தன்மையை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானின் உன்னத தொண்டில் முற்றிலும் ஆழ்ந்துவிட்ட ஒருவருக்கு மட்டுமே பகவானின் உன்னத நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகள் ஆகியவை வெளிப்படுத்தப்படுகின்றன. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் கிருஷ்ணரும் அவரது உன்னத நாமம், ரூபம், செயல்கள் ஆகிய அனைத்தும் தெய்வீகமானவை என்பதால் சாதாரண மனிதர்களால் அல்லது சிறிதளவு மட்டுமே முன்னேறியவர்களால் அவற்றை புரிந்து கொள்ளவே முடியாது. பக்தரல்லாத பெரிய பண்டிதர்கள் கூட பகவான் கிருஷ்ணரை வெறும் கற்பனை என்றே எண்ணுகின்றனர். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கேற்ற பகவான் கிருஷ்ணருடைய இருப்பு மகாபாரத சரித்திரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது என்றாலும், பெயரளவே ஆன பண்டிதர்களும் உரையாசிரியர்களும் பகவான் கிருஷ்ணர் உண்மையில் ஒரு சரித்திர புருஷர் என்பதை நம்புவது இல்லை. அப்படியிருந்தும் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கும் மற்ற சரித்திர குறிப்புகளுக்கும் உரை எழுதும்படி அவர்கள் வசீகரிக்கப்படுகின்றனர். சேவோன் முகேஹி ஜிஹ்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரதி அதக. முழு உணர்வுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடும் போது மட்டுமே அவரது உன்னத நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் செயல்கள் ஆகியவை வெளிப்படுத்தப்படுகின்றன. இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள 18ஆம் அத்தியாயம் 55ஆம் பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இதை உறுதி செய்கிறார். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதக ததோ மாம் தத்வதோ ஞாத்மா விசதே தத் அனந்தரம். அதாவது, பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளபடி ஒருவரால் அறிய முடியும். இத்தகைய பக்தியால் முழு பகவத் சிந்தனை உடையவராக மாறும் பொழுது என்னுடைய ராஜ்யத்திற்குள் அவரால் நுழைய முடியும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக சேவான் முகே மட்டுமே பகவான் கிருஷ்ணரின் நாமம், ரூபம் மற்றும் குணங்களை ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 36 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரிபோல்.